ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4, 5 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏலியா வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறைச்செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூறைச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்றான். அவன் விழித்து பார்க்கும் போது இதோ தலையில் சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக் கொண்டான். எலியாவுடைய நாட்களிலே நடந்த காரியங்கள் வேதத்திலே அழகாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க முடியும். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி கர்த்தரை தேவன் என்று நிரூபிக்கிறார். பலத்த காரியங்களை கர்த்தருக்காய் செய்ததோடு மட்டுமல்ல, ஆண்டவர் மேல் அவ்வளவு பக்தி வைராக்கியமுள்ள ஒரு தீர்க்கதரிசி இசபேல் என்கிற ராகாப் ராஜாவுடைய மனைவி சொன்ன வார்த்தையின் மூலமாக சோர்ந்து போய் இனி வாழ்வதற்கு அர்த்தமல்லன்னு சொல்லி அப்படியே வனாந்தரமாய் நடந்து போய் சாகலாம் என்று சொல்லி சூறைச்செடியில் படுத்திருக்கும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறார். யோசித்து பாருங்கள், துன்மார்க்கனுடைய மரணத்தை கூட ஆண்டவர் விரும்ப மாட்டாரா? தன்னுடைய தீர்க்கதரிசியின் மரணத்தை ஆண்டவர் விரும்புவாரா என்ன? நேரா ஒரு தூதனை அனுப்புகிறார். தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணும் என்று சொல்லி வைக்கிறார். யோசித்து பாருங்கள், காகங்கள் மூலமாய் போஷித்தார் ஒரு காலத்திலே, ஆற்றின் தண்ணீரை கொடுத்தார். அதோடு மட்டுமல்ல, சாரிபாத் விதவின் வீட்டிலே அங்கு ஒரு அதிசயத்தை செய்தும் போஷிக்கப்பட்டார். அந்த இடத்தில் பார்க்கும் பொழுது யாருமே கிடையாது. வேலைக்காரனையும் முன்பாகவே அனுப்பிவிட்டார். அவன் போய்விட்டான். தனியாக வனாந்தரத்திலே சூறைச்செடியில் படுத்திருக்கிற எலியாவை தட்டி எழுப்பி தூதன் சொல்லும்போது பார்த்தால் நல்ல தலையில் சுடப்பட்ட அந்த அடையும் கொஞ்சம் பாத்திரத்தில் தண்ணீரும் இருக்கிறது. வனாந்தரத்தில் அது எப்படி வந்தது? தேவதூதன் மூலமாய் கர்த்தர் போஷிக்கிறார். சாப்பிட்டு விட்டு திருப்பி படுத்துக் கொண்டார். திருப்பி 2ஆம் தரம் தேவதூதன் திரும்ப வருகிறார். தட்டி எழுப்பி போஜனத்தை கொடுக்கிறார். புசித்து குடித்து திரும்ப புறப்பட்டு போகிறார். 40 நாட்கள் பிரயாணம் பண்ணி போகிறார். ஆண்டவர் அங்கே சந்திக்கிறார். மீண்டுமாய் தேவன் என்னென்ன திட்டங்களை எலியா மூலம் வைத்திருந்தாரோ அதை செய்யும்படியான ஒரு காரியத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எவ்வளவு அழகாய் கர்த்தர் நடத்துகிறார் பாருங்கள். இன்னைக்கு அநேக நேரம் சோர்ந்து போய் இனி என்ன இருக்கிறது, போதும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க முடங்கி கிடக்கலாம். ஆனா ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி, ஒருவேளை யாருடைய உதவியும் இல்லாத ஒரு நிர்பந்தமான நிலைமையில இருக்கலாம், ஆண்டவர் நோக்கி பார்த்து அவரை சார்ந்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளை ஒருபோது அவர் கைவிடவே மாட்டார். தன்னுடைய தூதர்களை அனுப்பி காரியங்களை செய்வார். ஆகாரம் இல்லையா, ஆகாரத்தை கொடுப்பார். உதவி வேண்டுமா, உதவிகளை செய்வார். அற்புதங்களும் கூட நடக்கும். ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது அநேக ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே பார்க்கும்போது தேவதூதர்கள் சந்தித்தார்கள், தேவதூதர்கள் பாதுகாத்தார்கள், தேவதூதர்கள் உதவி செய்தார்கள் சொல்லி இருக்கும். ஊழியர் அப்படி காட்டின் பகுதியாக போகும்போது வழி தவறிவிட்டார். எங்கு வெளியே வருவது இந்த காட்டை விட்டு தெரியவில்லை. பசி ஒரு பக்கம், மயக்கம் ஒரு பக்கம், என்ன செய்வதுன்னு தெரியாமல் ஒரு மரத்தடியில அந்த நேரத்தில் அப்படியே சாய்ந்து ஒன்று முடியாமல் சோர்ந்து அப்படியே கண் அயர்ந்து விட்டார். என்ன செய்வது, வேறு வழி இல்லை, அவ்வளவுதான் முடிந்தது என்று சொல்லி குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை. ஆகாரத்திற்கு எங்கு போவது? வழி தெரிந்தால் தானே வெளியே போக முடியும். சரி, யாரும் இந்த இடத்திற்கு வர முடியாத ஒரு இடமாக இருக்கிறதுன்னு சொல்லி அங்கலாய்க்கும் பொழுது திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு கண் விழித்து பார்க்கிறார். பார்க்கும் பொழுது அவருக்கு முன்பாக ஆகாரம் வைக்கப்பட்டிருக்கிறதாம், குடிப்பதற்கான தண்ணீரும் வைக்கப்பட்டிருக்கிறதாம். யாருமே இங்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லையே, இந்த காட்டிற்குள் நான் தான் மாட்டிக்கொண்டேன் எப்படின்னு பார்க்கும்போது அப்பொழுதுதான் எலியாவை தேவன் தூதர் மூலமாய் போஷித்ததை அவர் கண் முன்பாக வருகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி விட்டு முன்பாக வைக்கப்பட்ட போஜனத்தை புசித்து விட்டு மீண்டுமாய் நடக்க ஆரம்பித்தார். ஆண்டவர் அழகாக பாதையை காண்பித்து அதை காட்டை விட்டு வெளியே கொண்டு வந்து விட்டாராம். யோசித்து பாருங்கள், இன்றும் தேவன் நமக்கு அற்புதம் செய்கிறவரா இருக்கிறார், நடத்துகிறவரா இருக்கிறார். கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் அன்று இருந்தது, அதே பெருக பண்ணினாரே. பஞ்சம் தீரும் மட்டும். எங்கு பார்த்தாலும் பஞ்சத்தின் சூழ்நிலை, எங்கு பார்த்தாலும் வேலை இழப்பு, எங்கு பார்த்தாலும் நம்பிக்கையற்ற ஒரு தன்மை எல்லாம் இருந்தாலும் கூட ஆண்டவரை நம்பி சார்ந்திருப்போம் என்று சொன்னால் எல்லா சூழ்நிலையும் தாண்டி அற்புதமாய் நடத்துவார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, புதிய நாளை கொடுத்திருக்கிறீங்கப்பா. அங்கலாய்ப்போடு கூட, கட்டுகளோடு கூட எல்லா பக்கங்களிலும் பாதைகள் அடைக்கப்பட்டு விட்டது. எந்த பக்கம் திரும்பினாலும் வழி இல்லை, எல்லாம் இருளாக மாறிவிட்டது. சரீரத்திலும் பலன் இல்லை. சோர்ந்து போய் இனி எனக்கு என்ன இருக்கிறது, போதுமாண்டவரேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு வந்திருக்கிற பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்க நேரிடுமானால் பரலோகத்தின் தேவன் இன்று ஒரு பாதையை உண்டாக்குவீராக. வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குகிறவர், இல்லாததை இருக்கிறதாய் மாற்றுகிற தேவன் அப்பா. குறைவுகளை நிறைவாக்குகிறவர். இப்பொழுது மகிமையின் தேவன்
உடைய பிள்ளைகளுக்கு மகிமையின் நம்பிக்கையார்ந்த ஒரு அற்புதத்தை செய்யுங்க. இந்த நாளில் அதை காணும்படியா செய்யுங்கப்பா. இருள் மறையட்டும், உடைய வெளிச்சம் உதிக்கட்டும் அப்பா. நேர்வழியில நடத்தி மேன்மையானது பெற்றுக் கொள்ளக்கூடிய நாளா இந்த நாளை மாற்றிக் கொடுங்க. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறேன். இப்ப இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். தூதர்கள் மூலமாய் எலியா தீர்க்கதரிசியை போஷித்த அதே தேவன் நம்மையும் போஷித்து நடத்துவார், கைவிடவே மாட்டார். நாம் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.